ஆக்டர், ஹீரோ, மியூசிஷியன், ரேசர், சிங்கர், இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்ததாக டைரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கேள்விப்பட்டிருக்கு. ஸோ கதையுடைய நாயகன் ஜெய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ நிமிஷம் இருக்கிறாரு? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அந்த 10 பேர் சும்மா இருங்க. அப்படியா? ஓ, தேங்க்யூ. இந்த ஸ்டேஜ் உண்மையிலேயே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா உங்களெல்லாம் மீட் பண்ணுறது தான். இதான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஏதோ ஃபஸ்ட்டு படம் ஆடியோ லஞ்ச் வர மாதிரியே இருக்குது. ஏன்னா எப்போவுமே போகிறதில்ல. ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி ஷோவோட ஹீரோ சாம் சிஎஸ் தான். ஸோ சாம் சிஎஸ் பற்றி ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். மியூசிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்த உடனே எனக்கு முதல்ல ஒரு கால் வந்தது சாம் பிரதர்கிட்ட தான். பிரதர், நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. வெரி ஹாப்பி, வெரி நைஸ். நீங்கள் எப்பயோ பண்ணியிருக்கணும், பட் இது ரொம்ப லேட்டு. உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டியூன் மட்டும் போட்டு கொடுங்க, பேக்கிங் எல்லாமே நான் ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னார். ஏன்னா நீங்கள் ஷூட்டிங் போவீங்க, அது இது இருக்கும். ஸோ உங்களோட ஒர்க் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் ரொம்ப நாளாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கப்புறம் தான் எனக்கே என்னோடய ஒர்க் மேலே, மியூசிக் மேலே ஒரு 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 டெடிக்கேஷன் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு. ஏன்னா நான் தான் உன்ட்டு அப்பே சொன்னலடா நான் பண்ணித்தரேன்ட்டு, எதுக்கு நீயா பண்ண அப்படின்ற மாதிரி எந்த சவுண்டிங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணோம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ்ஸு தான். பட்டு மியூசிக்கோட இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. டைரக்டர் சார் கிட்டே சொல்லியிருந்தேன். டைரக்டர் சார் ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டர் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அண்ட் கேமராமேன் சார் எல்லாருமே, எடிட்டர், அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் சத்யா. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஜென்ரலாக ஒரு மார்னிங் 9 o'clock போயிட்டு ஒரு ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி ஷூட்டிங் பண்ணாமல் ரொம்ப ஒரு ஹார்ட் டு ஹார்ட் அப்படின்னு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். ஏன்னா ஷூட்டிங்கோட ஃபஸ்ட் டேவே டார்லிங்கோட அம்மா என்கிட்ட பேசும்போது அவங்க கையில் ஒப்படைச்சிட்டேன்ப்பா, பார்த்துக்குப்பா என் பையனை அப்படின்னாங்க. அம்மா, நான் என்னையே யாரையாச்சும் ஒப்படைக்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, சரிங்கம்மா சொல்லிவிட்டு அவங்க அந்த அம்மாவோட அந்த பாசம் தெரிஞ்சது. அவர் ஒரு பெரிய டைரக்டராக வரணும் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட டெடிக்கேஷன். இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் ஸ்க்ரீன் ப்ளே தான். அண்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஷூட்டிங் பண்ணும்போது கூட ரொம்ப செட்டில்டாக தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவருக்கே ஒரு டவுட் வந்தது, இவன் நடிக்கிறானா இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அது கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி, இது பேர் தான் டார்லிங் செட்டில்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி, டார்லிங் நம்ம படத்தில் அந்த செட்டில்டு ஆக்டிங் அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தாரு. எது பண்ணாலுமே அந்த ஒரு இடம் கொடுப்பாரு. இந்த டைலாக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணலாமா, இல்லை அங்கேருந்து இங்கே வரலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நிறைய இடம் கொடுத்தாரு. ஜென்ரலாக டைலாக்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்றத, போயிட்டு வரமா நான் அப்படின்னு மாற்றி சொன்னாலே, சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த இடத்துல இவ்வளோ இந்த படம் நல்லா நடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் எங்கள் டைரக்டர் தான். அண்ட் ப்ரொடியூசர்ஸ், 2 US ப்ரொடியூசருக்குமே தேங்க்யூ. என்னை ஆக்சுவலி ஏமாற்றிட்டாங்க. ஃபாரினுக்கு சாங் US கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் அந்த சாங் எடுப்போம், கடைசியாக எடுப்போம்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு US போகல அப்படின்னா ப்ரொடியூசர் கிளம்பி போயிட்டாருங்க. இதுக்கப்புறம் போக முடியாதுன்ட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த படம் சக்ஸஸ் மீட்டிங் இல்லை ப்ரொமோஷன்லாம் கூப்பிடுங்க சார், USக்கு வரோம், ரொம்ப நாள் ஆச்சு போய். அண்டு இந்த படத்தோட வெற்றி முழுக்க வெற்றி இதுதான், டார்லிங் இதுதான். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிடே ரொம்ப நாளாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் சிவசிவான் வீரபாண்டியபுரம்னு ஒரு படம் பண்ணோம். ஃபுல் தாடி வச்சுட்டு இருக்கும்போது வருவார், டார்லிங் நெக்ஸ்ட் மந்த் 14th நம்ம படம் ஷூட்டிங்னு வரும். எனக்கு இவ்வளோ தாடி இருக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த தாடி எடுப்போம். அப்புறம் பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் ஷார்ட் ஹேர் கட் பண்ணோம். டார்லிங் அடுத்த மாதம் 12th அன்றைக்கி நம்ம ஷூட்டிங் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி பல கெட்டப்புக்கு நடுவில் இந்த படத்தை பண்ணோம். பட் படம் பார்க்கும்போது அது தெரியவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எவ்ரிடே ஷூட்டிங் போனால் ரொம்ப டெடிக்கேஷன், உச்சக்கட்டம். அது இதுக்கு மேலே வெடிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நிறைய விஷயங்கள் அவருக்கே தெரியாமல் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நிறைய ஒரு சின்சியாரிட்டி எப்படி இருக்கணும், அப்புறம் அந்த மைண்டு மாறாமல் அந்த படத்தோட ஃப்ளோவில் இருக்கணும். திடீர்னு ஒரு ஆக்ஷன் படம் ஹிட் ஆகும், திடீர்னு ஒரு காமெடி படம் ஹிட் ஆகும். ஸோ அதை பார்த்து மைண்டாக மாறாமல் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுலேயே ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவ்வளோ அழகாக அதில் அவரே ட்ராவல் பண்ணி, ஆமாம், எங்களையும் ட்ராவல் பண்ண வச்சு ஒரு பாசிட்டிவிட்டியாக இந்த படத்தை முடிச்சிருக்காரு.
ஸோ ஆகஸ்ட் 4th அன்னைக்கு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ. வாங்க நீங்கள் பேசணுமா? சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டிங் இருந்தால் அதில் பேசலாம். தேங்க்யூ.